இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் கேது, மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் ராகு, விருச்சிகத்தில் வக்கிரகுரு, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் வக்கிரசனி. இந்த ஜாதகர் பலன் கேட்பதற்காக குரு ஹோராவில் வருகின்றார். ஹோராநாதனாக குருவை எடுக்கின்றோம். வந்திருப்பவர் ஒரு பெண் ஜாதகி. இங்கு குரு வக்கிரம் பின்னோக்கி துலாத்தோடு தொடர்பு, அதே நேரம் கேதுவோடு தொடர்பு. இவ்விரண்டு நிழல் கிரகங்களும் இடையில், அதாவது 2 நிழல் கிரகங்களுக்கு இடையில் குரு மாற்றப்பட்டிருக்கின்றார். ராகு மேற்கில் இருக்கின்றார், கேது கிழக்கில் இருக்கின்றார், குரு வடக்கில் இருக்கின்றார். குரு சந்திரனுக்கு 11இல் இருக்கின்றார். இதனால் ஜாதகி சங்கடமான சூழ்நிலையில் இருக்கின்றார் என்று சொல்லலாம். அது மட்டுமன்றி சந்திரன் அவளது மனநிலையை, எண்ணங்களை காட்டி கொடுக்கின்றது. இங்கு சந்திரன் மகரத்தில் சனியின் வீட்டில் இருக்கின்றார். விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய்க்கும் குருவிற்கும் இடையில் ராகு இருக்கின்றார். அவள் கணவனோடு மகிழ்ச்சியாக இருக்க சந்திரனும் ராகுவும் அனுமதி கொடுக்கவில்லை. இவள் தெய்வீக சிந்தனையில் நாட்டம் கொண்டவள். அவள் வேறொரு ஆணுடன் தொடர்பில் இருந்தபோது கணவனை கைவிட்டாள். இந்த இடத்தில் அவளது கேள்வி நிரந்தரமாக அந்த ஆண் துணையை தனது துணையாக வைத்து கொள்ள முடியுமா என்பதுதான். அதாவது ஒரு ஆணோடு பழகுகின்றார், அந்த ஆணை தனது துணையாக வைத்து கொள்ள முடியுமா என்பதுதான். இங்கு வக்கிரசனி தனது சொந்த ராசியை நோக்கி, கும்பத்தை நோக்கி வருகிறது. சந்திரன் சனியை நெருங்க உள்ளது. எனவே அவள் யாரை நம்புகிறாளோ அவனை நிரந்தர துணையாக கொள்ள விரும்புகிறாள். ஆனால் அந்த ஆண் அவளை விட்டு போய்விடுவான் அல்லது அவளை விட்டு விலகுவான் என்று சொல்லலாம். இன்னொரு நபர் செவ்வாய் ஹோரையில் இங்கு வருகின்றார். ஹோராநாதனாக செவ்வாயை எடுக்கின்றோம். வக்கிர சனிக்கு நீரிழில் செவ்வாய் இருக்கின்றார். சனி கர்மாவை குறிப்பதால் இவரது தொழிலை இழந்தார் என்று சொல்லலாம். இப்பொழுது அவர் அரசாங்க கோர்ட்டில் செக்யூரிட்டி வாட்ச்மேனாக பணிபுரிகின்றார். ராகு நுழைவாயிலுக்கு காரணமான கிரகம். அவர் மேற்கில் இருக்கின்றார். சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியவை மேற்கில் உள்ளன. ராசிகளின் திசைகளின்படி இவை அனைத்தும் ராகுவின் பிடியில் உள்ளன என்பது பாருங்கள். எனவே அவர்கள் மேற்கில் நிலைநிறுத்தப்படுகின்றார்கள். கதவு வெளியே உள்ளது மற்றும் கதவிற்கு முன்னால் செவ்வாய் நிற்கின்றது. வாசலில் நிற்கும் செவ்வாய் புகார் கொடுப்பதற்காக நிற்கிறாரா, அல்லது பிச்சைக்காரனாக நிற்கிறாரா, அல்லது வேலை செய்பவராக இருக்கிறாரா என்பதை பார்க்கலாம். இங்கு செவ்வாய் காவலாளியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரதான கதவிக்கு முன்னால், அதாவது கதவுக்கு முன் செவ்வாய் நிற்கிறார். இந்த செவ்வாய்க்கு 7இல் சனி இருக்கின்றார். தொழில்காரகன் சனியின் தொடர்பு அவருக்கு இருக்கிறது. கும்பத்துக்கு சனியின் தொடர்பு இருக்கிறது. அதே நேரம் குருவிற்கு 11இல் செவ்வாய் இருக்கிறது. இது ஜாதகர் அரச தரப்பு அல்லது அரச சபையில் ஏதாவது ஒரு வேலையில் இருப்பதை காட்டுகிறது. இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் கேது, கன்னியில் வக்கிரபுதன், சூரியன், துலாத்தில் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு, விருச்சிகத்தில் குரு, கும்பத்தில் சந்திரன் மற்றும் வக்கிரசனி. இந்த ஜாதகர் பலன் கேட்க வரும்போது வக்கிரபுதன் ஹோரா போய்கொண்டிருக்கின்றது. இங்கு ஹோராநாதனாக வக்கிரபுதனை எடுக்கின்றோம். சூரியன் 17 டிகிரி, புதனும் 17 டிகிரியில் இருக்கின்றனர். அதே நேரம் புதன் கன்னியில் உச்சமாகின்றார். புதன் சூரியனின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஏனெனில் சூரியன் அனைத்து கிரகங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது. குருவிலிருந்து 11இல் புதன் இருந்தால் நல்ல உயர்கல்வி கிடைக்கும், சக்தி வாய்ந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்லலாம். ஆனால் இங்கு வக்கிரசனி சூரியனோடு தொடர்படுகிறது. கேது தெற்கே பின்புறத்தில் உள்ளது, அதாவது கேது கிழக்கு திசையில் உள்ளது. சிம்மம் கிழக்கு ராசி. இந்த ஜாதகர் உயர் அதிகாரிகளிடம் முறையிடுவதும் கோரிக்கை வைக்கின்றார் என மதிப்பிடலாம். அதாவது உயர் அதிகாரிகளிடம் இந்த ஜாதகர் கோரிக்கை வைக்கின்றார், முறையிடுகின்றார் என்று சொல்லலாம். அதாவது அவள் வேலை செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாள். அவள் பணிபுரியும் இடத்தில்
இருந்து அவளுக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்காததால் சட்ட ஆலோசகரை நாடி கோரிக்கைகளை முன்வைக்கின்றாள். மேலும் கன்னிக்கு இரண்டாவதாக சந்திரன் உட்பட செவ்வாய் மற்றும் சனியிடையே சில சண்டை அம்சங்கள் காணப்படுகின்றன. இந்த துலாத்தோடு சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு சனி மற்றும் சந்திரன் தொடர்புள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ளபடி இங்கே ஒருவருக்கொருவர் சண்டையிடும் அம்சங்கள் காணப்படுகின்றன. இதனால் புதன் இரண்டாவது வீட்டுக்கு செல்ல முடியாதுள்ளது. துலாம் புதனுக்கு நன்மை பயக்கும் இடம். ஆனால் அங்கு தற்போதுள்ள சூழ்நிலை சரியில்லை. பாவக்கிரகங்களின் சர்ச்சையில் அந்த இடம் உள்ளது. ஜாதகர் வேலை செய்யும் இடத்தில் அங்குள்ள நிர்வாகத்தில் சண்டையிடும் அம்சங்கள் காணப்படுகின்றன என்று சொல்லலாம். அதனால் தன் அலுவலகத்தில் இருந்து தனக்கு கிடைக்க வேண்டிய பலன்களுக்காக உயர் அதிகாரிகளிடம் முறையிடுகின்றார் என்று சொல்லலாம். இத்தகைய சூழ்நிலையில் இவளுக்கு நன்மைகள் கிடைக்குமா அல்லது நஷ்டங்கள் ஏற்படுமா என்று பார்த்தால், புதனும் சூரியனும் குருவிலிருந்து 11ஆக இருப்பதால் ஜாதகி அவளது முறையீட்டை தொடர்ந்து சில பலன்களை பெறுவார் மற்றும் தோல்விகள் அடைய மாட்டார். ஏனெனில் குரு வழிகாட்டி மற்றும் அவரது அம்சங்கள் ஒரு துணை காரணியாக இருக்கின்றன. நிச்சயமாக நல்ல தீர்வை இந்த ஜாதகி அனுபவிக்கின்றார் என்று சொல்லலாம். நிச்சயமாக நல்ல தீர்வை இந்த ஜாதகி கிடைக்கும் என்றே சொல்லலாம். அதே நாளில் சந்திரன் கூரையில் மற்றொருவர் வருகின்றார். மகன் பிறப்பு சம்பந்தமாக கேட்க வருகின்றார். குருவும் சூரியனும் மகனுக்கு காரணமான கிரகங்கள். சனி சந்திரனுக்கு அடுத்தடுத்த டிகிரிகளில் இருக்கின்றார். சந்திரன் 8 டிகிரி, வக்கிரசனி 26 டிகிரி. ஆண் பிரச்சனைகள் சம்பந்தமாக கேட்க வருகின்றாரா என்பதை எப்படி பார்ப்பது? கும்பமும் துலாமும் மேற்கு ராசிகளாகும். பொதுவாக சந்திரன் உலகளாவிய ரீதியில் தாயை குறிப்பவர். சனி ஈஸ்வர அம்சமுடையவர். இந்த வக்ர சனி தனது மனைவியை சந்திக்க வருகிறது. அதாவது பார்வதியை சந்திக்க நெருங்கி வருகின்றார். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க வருவதும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சந்திக்க நெருங்கி வருவதை இது குறிக்கிறது. ஆனால் மேற்கில் சந்திரன் 8 டிகிரியிலும் செவ்வாய் 25 டிகிரியிலும் உள்ளது. வக்ர சனி 26 டிகிரியில் இருப்பதால் தாயும் தந்தையும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வருகிறார்கள் என்பது புரிகிறது. மகன் செவ்வாய் என்பது சண்முக பகவான். எனவே தாய் மற்றும் தந்தைக்கிடையில் மகன் நிறுத்தப்பட்டிருப்பதை கவனித்தார். எனவே ஜாதகர் ஆண் பிரச்சனைகள் பற்றி கேள்வி எழுப்புவதை மதிப்பிடலாம். வறுத்த பொருட்கள் செய்யும் தொழிலில் ஜாதகர் இருக்கின்றார். அவர் தீயில் இருந்து வெளியேறும் பொருட்கள் மற்றும் வறுத்த பொருட்களை செய்கின்றார். இரும்பு சட்டியில் இருந்து வெளிவரும் இந்த வறுத்த பொருட்களை விற்பனை செய்கிறார். அதாவது வறுத்த பொருட்கள் எப்படி வறுக்கின்றார்? இரும்பு சட்டியில் வறுக்கின்றார். வறுத்து அந்த பொருட்களை விற்பனை செய்கின்றார். இது அதாவது மேற்கு ராசியான துலாம் ராசியில் ராகு 2 டிகிரியில் இருக்கின்றார். வட்ட வடிவமான இரும்பு சட்டியை ராகு குறிக்கின்றார். மற்றும் செவ்வாய் இரும்பு சட்டிக்கு கீழே உள்ள நெருப்பை குறிக்கிறது. சுக்கிரன் 1 டிகிரியில் இருக்கின்றார். சுக்கிரன் அழகான வட்ட ஓவல் டிசைனை குறிக்கிறது. சில கலவைகள் இந்த இரும்பு பாத்திரத்தில் இருப்பதை குறிக்கிறது. சந்திரன் சாப்பிடக்கூடியவற்றை குறிக்கின்றார். 8 டிகிரியில் சந்திரன் இருக்கின்றார். வக்ர சனி தொழிலையும் செவ்வாய் நெருப்பையும் அதாவது வெப்பத்தையும் சுவையின் கிரகம் சந்திரன் உண்ணக்கூடிய பொருட்களையும் குறிக்கிறது. எனவே வக்ர சனி தொழிலையும் செவ்வாய் நெருப்பையும் அதாவது வெப்பத்தையும் சுவையின் கிரகம் சந்திரன் உண்ணக்கூடிய பொருட்களையும் குறிக்கிறது. எனவே ஜாதகர் வாழ்வாதாரத்துக்காக அவற்றை விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ளார் என்பதை மதிப்பிடலாம். 1 டிகிரியில் சுக்கிரன் இருக்கின்றார். ஒற்றைப்பட ராசியில் இருக்கின்ற ஒரு பெண் கிரகமாகும். இது கிட்டத்தட்ட ராகுவின் வாய்க்கு மிக அருகில் உள்ளது. சுக்கிரன் செவ்வாயை பின்தொடர்வதை காணலாம். பெற்றோர்கள் சக்திக்கும் சிவனுக்கும் பூஜை செய்து குழந்தைகளை பெற முயற்சிக்கின்றனர். ஹோமம் மூலம் அக்னி பகவானுக்கு புனித பிரசாதங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு செய்து குழந்தைகளை பெற முயற்சிக்கின்றனர்.